ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முருகம்மா சமையல். இன்றைக்கி அவரைப்பருப்பு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு எடுத்துருக்குறேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ அது கூடவே ஒரு அரை கப்பு அவரைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர் வச்சிங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம், ஒரு 2 தக்காளி. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கி நல்லா தொக்கு மாதிரி வந்தாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். மசாலா ஊற்றிடலாம், நம்ம அரைச்சி வச்ச மசாலா. மசாலாவும் நல்லா அது எண்ணெயிலே நல்லா வதக்கலாம். கட் பண்ணி வச்சு காயெல்லாம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்கிறேன், 2 முருங்கைக்காய், கத்திரிக்காய் ஒரு 2 போட்டுக்கலாம். இப்போ இது அவரைப்பருப்பு, இது ஒரு 2 நிமிஷம் நான் ஊற வச்சேன். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணும், கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. நான் இவ்வளோ தான் ஊற்றிக்கிறேன். கொத்தமல்லி தழை போட்டுடலாம். குக்கர் மூடிட்டு 2 விசில் வந்தால் போதும், நம்ம இறக்கிடலாம்.
குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.